உங்கள் சிஸ்டத்தில் வைரஸ் இருக்கா? ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். அதுவும் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாமல். ஸோ உங்கள் சிஸ்டத்தில் டிஃபால்ட்டாகவே ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 ஆப் ஓப்பன் ஆகும். இதில் எம்ஆர்டி டைப் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணுங்கள். எஸ் கிளிக் பண்ணுங்கள். நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேன் டைப் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கேனிங் ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் வைரஸ்லாம் ஷோ ஆகும். அதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிசி சி டிரைவ் வந்து ரெட் கலரில் ஃபார்ம் ஆயிருக்கா? ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது, சி டிரைவோட ஸ்பேஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். சி டிரைவ் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. டிஸ்க் கிளீனப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். செக் பாக்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. கிளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் ஓகே பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அன்வான்ட் டேட்டாஸ் எல்லாம் பெர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச அப்புறம் உங்களோட சி டிரைவ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உங்களோட பிசியில் இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அதோட பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்து போயிருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் ரைட் கிளிக் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து NETSH டைப் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். அடுத்து WLAN டைப் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். அடுத்து ஷோ ப்ரொஃபைல் டைப் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். எல்லா ஒய்ஃபையோட ப்ரொஃபைலும் வியூ ஆகும், நேமும் வியூ ஆகும். எந்த ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணுமோ அந்த நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கமெண்ட் என்னென்னா ஷோ ஸ்பேஸ் ப்ரொஃபைல், அந்த ஒய்ஃபையோட நேமை டைப் பண்ணுங்கள். ஸ்பேஸ் கீ ஈக்குவல் டு கிளியர் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒய்ஃபையோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வியூ ஆகும், அதோட பாஸ்வேர்டும் வியூ ஆகும். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கலாம். இன்டர்நெட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா, அது ஒரு 20 செகண்டில் இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 ஆப் ஓப்பன் ஆகும். இதில் ncpa.cpl டைப் பண்ணுங்கள். ஓகே பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இதில் வந்து கான்ஃபிகரேஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் டேப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே வாங்க. ஸ்பீட் அண்ட் டூப்ளெக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். வேல்யூ 1.0 Gbps ஃபுல் டூப்ளெக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஓகே பட்டன் இருக்கும், கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஸ்பீடப் ஆகிருக்கும். விண்டோஸ் 11 எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஹேங்கிங் இஷ்யூ இல்லாமல் 4K வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. சிஸ்டம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கிராஃபிக் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு உங்களோட வீடியோ பிளேயரை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹை பெர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க.